வணக்கம் உறவுகளே. 2 நாளாக வந்துட்டு இந்த சளி, அதாவது பனி வர வர பனி சீசன் குறைய பனி அதிகமாகிட்டு காலையிலலாம் ரொம்ப குளிராக இருக்குது, எழுந்திரிக்க முடியல. அதுவும் பொங்கல் வேலைலாம் பார்த்துட்டு காலையில் பொங்கல்லாம் வைக்க சீக்கிரமாக எழுந்திரிச்சது நம்ம தெரியல, உடம்பு முடியாமல் போயிடுச்சு, காய்ச்சலும் சளியுமாக இருந்துச்சு. ஞாயிற்றுக்கிழமை இது எடுத்த வீடியோ. இது வந்துட்டு சிக்கன் என் வீட்டுக்காரங்க வாங்கிட்டு கொடுத்தாங்க. அவங்களோட ஃப்ரெண்டு வந்துட்டு சாப்பிட்றதுக்கு வந்து மதியம் வந்திருந்தாங்கன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு சிக்கன் குழம்பு வச்சு, சிக்கன் பெரட்டி, ரசம் வச்சு, சாதம் அடிச்சிரு சிம்பிளாகி முடிச்சிட்டோம். நான் வந்துட்டு சமைக்கும் போது செய்கிற பாத்திரத்துலேருந்து கையோட உடனே விளக்கிடுவேன். எனக்கு உடம்பு முடியாதனால நல்லா வந்துட்டு உடனே விளக்க முடியல. பாத்திரம் ரொம்ப சேர்ந்துருச்சு, என்னால் தேய்க்க முடியலை. வீடு வேறு ரொம்ப க்ளீன் பண்ணாமல், அதான் எப்படின்னாக்கா பையன் ஸ்கூல் வந்துட்டு பொங்கலுக்கு 5 நாள் லீவ் விட்டுட்டாங்களா, தம்பிக்கு ஒரு ஸ்கூல் லீவில் இங்கே எங்கே ஆடிட்டு இருந்தாலும் வெறும் வீட்டிலலாம் குப்பை, அதை எதை கிழிச்சு போடுறது, இந்த டாய்ஸ், இந்த விளையாட்டு பொருள் எல்லாத்தையும் எடுத்து போடுறது, இப்படியே வீடு ஃபுல்லாக வச்சிடலாம். அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு ஜாமான்லாம் வந்துட்டு எடுத்து உரமாக வச்சுட்டு வீடு வாசலாம் கூட்டிடுவேன். அதுக்குள்ளே என் வீட்டுக்காரங்க சரி உனக்கு தான் முடியலையே, நானே ரெடி பண்ணிட்டு நானே உனக்கு வந்து பாத்திரம்லாம் க்ளீன் பண்ணி தரேன் சொல்லிட்டு அவங்க க்ளீன் பண்ணாங்க. இதை எதுக்கு வந்துட்டு ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு வீடியோ அப்படிங்கிறத நான் வந்துட்டு இதை சொல்கிறேன் முதல்ல ரீசனை. ஏன்னா என் வீட்டுக்காரங்க வந்து ஒரு நார்த் இந்தியன் தான். நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க கமெண்ட்ஸ்லேயும் சரி, நார்மலாகவே யூடியூப்லாம் போகிறப்ப சொல்கிறாங்க, நார்த் இந்தியன் தானே, ஹிந்தி தானே, என்ன ஒரு நல்லாவா பார்த்துக்க போகிறாங்க, அப்படி இருக்கிறாங்க இப்படி இருக்கிறாங்கன்ட்டு. நார்த் இந்தியன்னா எல்லாருமே வந்துட்டு கெட்டவங்க இல்லைங்க, நல்லவங்களும் இருக்கிறாங்க. என் வீட்டுக்காரங்களுக்கு வந்து பேட் ஹேபிட் எதுவுமே கிடையாது. சிகரெட்டோ பீடியோ பார்க்க போயிலே வெத்தலை பார்க்க எந்த ஒரு ஹேபிட்டும் கிடையாது. வாங்குகிற சம்பளத்தை என் கையில் கொடுப்பாங்க. எப்படி ரன் பண்ணும் குடும்பத்துங்கிறது நாங்களாம் சேர்ந்து ஒன்றா உட்காந்து பேசி என்னென்ன செலவுங்கிற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி தான் செலவு பண்ணுவோம். அதுமாதிரி எனக்கு கிடைச்ச மாமியாருமே எங்கள் அம்மாவுக்கு ஒரு படி மேலே தான். அந்தளவுக்கு எனக்கு நல்லா பார்த்துப்பாங்க. நான் தான் அவ்வளோ சண்டை போடுங்கிறேன், அவங்க என்கிட்ட சண்டை போட மாட்டாங்க. அப்படியே ஒரு மாமியார் எனக்கு கடவுள் கொடுத்த ஒரு பெரிய கிஃப்ட்டுன்னு தான் சொல்லணும். எனக்கு அவங்க கிடைச்ச பெரிய கிஃப்ட்டில் அவங்க எனக்கு கிடைச்சது பெரிய கிஃப்ட்டு. என் வீட்டுக்காரங்க தேய்ச்சி வச்ச பாத்திரம்லாம் இதுதான். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம்